ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து சார் செகண்ட் டே ட்ரைனிங்கில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மவுண்ட் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட சென்னை ட்ரேட் சென்டர்லேருந்து 2 hours வந்து இது நம்ம இதுக்கிட்ட வந்திருக்கோம். சாண்டோரியம் ஸ்லோவாக போய்க்கோங்க. ஆட்டோ உள்ளே போடுறாரு பாருங்க. உஷாராக கவனிக்கணும். நீங்கள் சைட்லேருந்து ஒருத்தர் ஏறாரு இல்லையா, அப்போ நீங்கள் தான் கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணணும். போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், டச் ஆகும். அவர் வந்து எப்படின்னா அவர் இஷ்டப்படி ஓட்டுவார். அவர் இஷ்டப்படி ஓட்டுவார். நம்ம அப்படி ஓட்ட முடியாது. நமக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஸ்லோவாக. வெரி குட். அவ்வளோதான். யாரும் பக்கத்தில் க்ளோஸாக வர மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணுங்க. டச் பண்ணி லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோ. அவங்கள விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக. அவங்க போய்கிட்டோம், ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து அந்த லைனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது கச்சாமுச்சான்னு ஓட்டியே பழகுனவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்கள நம்ம பண்ணக்கூடாது. ஆமாம், கரெக்டு. அதுதான் ஒரே வார்த்தை. அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க, நான் வந்து பொறுமையாக போய்க்கிறேன். ஓகே, பி கூல் அண்ட் ஹாப்பி அப்படின்ற மூமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ வியூவர்ஸ், சார் எக்ஸலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து வேறு லெவலில் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 hours ஜட்ஜ்மெண்ட்டு, மல்டி ஜட்ஜ்மெண்ட்டு. போதும்னு சொல்கிற வரைக்கும் ஓட்ட வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா சொல்லுங்கள்? அதில் ஓட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? சும்மா அப்படியே பார்க்குற கேப்பில் ஓட்டுவார். அசால்ட்டாக ரெடி பண்ணுவோம். அதுதாங்க ட்ரைனிங்கோட பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வார்ம் அப்பும் இந்த கிரவுண்டில் பண்ணுற ப்ராக்டிஸும் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்கள் கிளைண்ட்டை வந்து மெயின் ரோட்டில் ஸ்லோ ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ரோடு கிராசிங் அப்போ மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளால சிக்னல் இருக்கும்போதே உள்ளே போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயே கிராஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா திடீர்னு உள்ளே வந்துடுவார் ஒருத்தர். டக்குன்னு பிரேக் அடிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுறதா உங்களுக்கு? எது நடந்தாலும் ஸ்லோவாக நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே நடுவில் மெதுவாக கூல் டிரைவிங். ரைட்டில் லெஃப்டில் ஒருத்தர் போடுறாரு பாருங்க, வச்சுங்க. அவர் வரட்டும், நீங்கள் லைட்டாக வச்சுங்க. ஸ்லோவாக ரொம்பவும் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. லைட்டாக கண் இமைக்கும் நேரத்தில் லைட்டாக அப்படி அசைக்கணும். அப்படிதான். சூப்பர். ஏன்னா நீங்கள் லைட்டாக மூவ் ஆகிறதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஜாஸ்தியாக நீங்கள் திருப்பினா தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, சூப்பர். அதுதான் வந்து இன்ச் பை இன்ச்சு மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக நடுவில் வந்துடுங்க. அப்படியே. ஓகே, கூல். பி கூல் அண்ட் ஹாப்பி மூமெண்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ நாங்கள் தாம்பரம் வந்துட்டோம். ஸ்லோவாக ஸ்டெப் பிரேக். ஓகே, பம்பரமாக இருக்குங்க. அவ்வளோதான். வெரி குட். ஸோ தாம்பரம் வரைக்கும் வந்து சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டின்னு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட சிக்னல்ஸ் உண்டு. அதே மாதிரி நிறைய டிராஃபிக் உண்டு. இந்த டிராஃபிக் நடுவுலையும் சரி, சிக்னல்ஸுக்கு நடுவுலையும் சரி, கரெக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ஸ்மூத்தாகவும் சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே வீட்டில் போயிடுங்க, நான் வந்து ஓட்டின்னு வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவர் தான் ஓட்டின்னு வந்திருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்டில் இருந்து ஒரு எக்ஸலண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ரொம்ப அற்புதமாக ஓட்ட வச்சாச்சு. இதில் மெயின் விஷயம் வந்து என்னென்னா, ஓட்டின இடம் எல்லாமே உங்களுக்கு டிராஃபிக்கான லொக்கேஷன் தான். சூப்பர் டிராஃபிக்கு. அருமையான ஒரு டிராஃபிக் மூமெண்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. நேராக போயிடலாம். வெரி குட். லெஃப்டில் வாங்க, லைட்டாக வாங்க. அவ்வளோதான். கூல். பி கூல் அண்ட் ஹாப்பி. ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக அப்படியே ரைட்டில். குட். அப்படியே மெதுவாக போங்க. ஸ்லோவாக போய்க்கோங்க. வெரி குட். முன்னாடி பார்த்துக்கணும். சைடில் பார்க்கவே கூடாது. சைடை நீங்கள் மறந்துடணும். நமக்கு ஒரு சைடு இருக்கான்றதே நமக்கு தெரியக்கூடாது. முன்னாடி அவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. முன்னாடி பாருங்க. ஏன்னா முன்னாடி தான் நிப்பாட்டுவார். ஆமாம், அவர் தான் நம்மளை பார்த்து. இப்போ முன்னாடி இருக்கிறவரை பார்த்து தானே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் அவர் நம்மளை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அவரை பார்த்துன்னே இருக்கும்போது முன்னாடி இருக்கிறவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு பிரேக் அடிச்சிடுவார். நீங்கள் இங்கே பார்த்துறீங்க, இது பார்க்கும்போது அவர் டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பதட்டத்தில் பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவீங்க. புரியுறதா உங்களுக்கு?
அந்த மாதிரி ஒரு டைவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த டார்கெட்டை வச்சு ஷூட்டிங்கில் டார்கெட் கொடுப்பாங்க, கரெக்டாக ஷூட் பண்ணோம் அப்படின்னு. நாலா பக்கமாக பார்த்தா எங்கே அவர் வந்து குருவியை சுடுவார்? குருவியே சுட முடியாது, குருவிக்கு மேலே இருக்கிற கொம்பு கூட சுட முடியாது. அதனால் வந்து டார்கெட்டை வந்து கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டு தான் நம்மளோட ஃபோக்கஸு, சைடு கீடு எதுவுமே கிடையாது. பம்பரமாக்கிடணும் வண்டியை, அவ்வளோதான். சூப்பர். இதுதான் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் அண்ட் பம்பரம் ரெண்டுமே எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டும்போது பம்பரமாக ஆயிடணும் நீங்கள். சூப்பர். வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல டிராஃபிக்கு. தாம்பரமோட டிராஃபிக்கில் இருக்கார் சார். செகண்ட் டேங்க, 25-30 நாள்லாம் கிடையாது, செகண்ட் டே. அதில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஓட்ட வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார் எக்ஸலண்ட்டாக ஓட்டுற விஷயத்த. எங்ககிட்ட ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து மனசில் தெம்பும் கண் பார்வையும் பக்காவாக இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 102 வயசோ இல்லை 150 வயசு இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்க ரெடி பண்ணுவேன். நான் பக்காவாக ரெடி பண்ணி உங்கள் அளவுக்கு யாராலும் ஓட்ட முடியாத அளவுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க கார் ஓட்டுறது. கார் ஓட்டுறதுங்கிறது ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட்டு, ஃபேமிலிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இது. ஸ்லோவாக போய்ங்க. இப்போ எல்லோரும் உள்ளே போடுவாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இங்கே லெஃப்ட்டில் லைட்டாக ஓகே சூப்பர். அப்படியே ஸ்லோவாக போய் நடுவில் போட்டு பாருங்கள், ரைட்டு ஸ்லோவாக போய்க்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப பொறுமை வேணும், ஸ்லோவாக போகணும். லைட்டாக லெஃப்ட் ஓகே, லைட்டாக லெஃப்ட்டு லைட்டாக ரைட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும். பிரேக்கில் கால் லைட்டாக, அவ்வளோதான். ஸ்மூத்னஸ், கூல். முன்னாடி மட்டும் பாருங்கள், ஸ்லோ பண்ணிக்கோ. யா குட். முன்னாடி பார்க்கறதுனால பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக ஓட்ட முடியுது? அதுதான் மெயின். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முன்னாடி பார்க்கறதுனால எவ்வளோ அருமையான மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். எக்ஸலண்ட்டு. ஸ்லோவாக வண்டி மூவ் ஆகும்போது நீங்கள் மூவ் ஆகுங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போகலாம் ஃப்ரீயாக போங்க, கூலாக ஓட்டுங்க. அவ்வளோதான். ஸ்லோவாக காலை வச்சுக்கோங்க, லைட்டாக டச்சு. ஸ்லோவாக பார்த்து மெதுவாக, அப்படிதான். மெதுவாக பொறுமையாக, ஒன்றும் அவசரம் இல்லை. கூல், என்னவும் பண்ண போகிறது கிடையாது. பொறுமையாக போங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி தான் இருக்கும், அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். 5 நிமிஷத்துக்கு இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும், உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கில் ஓட்டும்போது ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, கூலாக இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டும்போது எப்படி ஓட்டினீங்க? 2 கோனு, அதுக்கு நடுவில் போனீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். உங்கள் காருக்கு முன்னாடி கேப் இருக்கா? போயிட்டே இருக்கணும். கேப் இல்லையா? ஸ்லோ பண்ணணும். 2 ஸ்டெப்பில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். காலியாக இருந்தால் போவேன், வண்டி நின்னா நிற்பேன், முடிஞ்சு போச்சு. இவரை விட்டுருங்க, போட்டேன். இவர் ரொம்ப அங்கேருந்து குச்சின்னுக்கிறாரு, விட்டுருங்க. ஏறினே 2-3 இடத்துல இது அப்படியே போகலாம் போங்க. ஸ்லோவாக லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க, அப்படியே மெதுவாக போங்க. இன்னும் கொஞ்சம் போங்க, அப்படியே போங்க. ஃப்ரீயாக போங்க. ஷேக் ரொம்ப திருப்பாதீங்க, அப்படியே போங்க. திருப்பக்கூடாது, ரொம்ப திருப்பக்கூடாது. போட்டுட்டோன்றதுனால உடனே திருப்பக்கூடாது. எல்லா பக்கமும் வண்டி வரும், கொஞ்சமாக தான் வரணும். அப்படியே ஸ்லோவாக போங்க. கொஞ்சம் லைட்டாக ஓவர் லெஃப்ட் வேணாம், அப்படியே போங்க, மெதுவாக போங்க. லைட்டாக ஸ்லோவாக போங்க. யார் வேணால் ஹார்ன் அடிக்கிட்டோம், நீங்கள் ஸ்லோவாக போங்க. அப்படிதான். இந்த ரெட் கலர் காருக்கு பின்னாடியே நில்லுங்க, ஸ்லோவாக போய் பம்பரமாக்குங்க லைட்டாக. பிரேக் இன்னும் மைனூட்டாக, ஜர்க்கே தெரியக்கூடாது. சூப்பர், வெரி குட். ஸோ வியூவர்ஸ், தாம்பரம் ஃப்ளைஓவர் மேலே ஏற போகிறோம். இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பஸ்ஸு ஒரு 4-5 பஸ்ஸு நிற்கும். அது 1 by 1 மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆகி போக முடியும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பொறுமை ரொம்ப முக்கியம், அவசரப்படக்கூடாது. ஸோ அதை தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சாருக்கு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஓட்டிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 hours நான் ஸ்டாப் ட்ரைனிங்க. ரைட்டில் அப்படியே நேராக போகலாம். ஆக்சிலேட் கொடுத்து போயினே இருங்க. ரைட் எடுங்க, ரைட் திருப்புங்க. அவ்வளோதான். ஸ்டடி பண்ணுங்க. ஆக்சிலேட் கொடுங்க, நல்லா கொடுங்க, அப்போ தான் ஏறும். மேலே ஏறும்போது ஆக்சிலேட்டர் நல்லா அழுத்துங்க போட்டு. எவ்வளோ அழுத்தினாலும் பயப்படாதீங்க, வேகமாலாம் போயிடாது. ஏன்னா மேலே ஏறுது இல்லையா, அதனால தான். ரைட்டு கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலேட் கொடுத்துட்டே இருக்கும்.
விடவே கூடாது, கொடுத்துட்டே இருக்கணும். அதே ஆஃப் ஆகிடும், கொடுங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஸ்லோவாக இருங்க. ஒன் வேல ஒருத்தர் வராரு, போய்கிட்டோம். ஒரு தலைவர் காமராஜர், அவர் போகலாம், மெதுவாக போயிடுங்க. கொஞ்சம் ரைட்டில், சூப்பர். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுருக்கோம். அப்படியே டவுனு, அவ்வளோதான். ரைட்டுங்கிறது டவுனு, லெஃப்ட்டுங்கிறது அப்பு, அவ்வளோதான். இதை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி போட்டால் ரைட்டு, இப்படி போட்டால் லெஃப்ட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். சூப்பர். மெதுவாக போங்க, அவசரமே இல்லை. பீக்குள்ள நான் பிரேக் லைட்டாக டச் பண்ணணும், அழுத்தக்கூடாது. ஸ்லோ அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான். சூப்பர். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அழுத்தாதீங்க, டச்சு. மெதுவாக ரைட்டில், ஸ்லோவாக பேர் கூலாக ஓட்டுங்க. ரிலாக்ஸேஷன் எப்போவுமே இருக்கணும். மெதுவாக ரைட்டில், மெதுவாக திருப்புங்க. கோனில் எப்படி திருப்பினீங்க, அழகாக திருப்புங்க. சிங்கிளாண்டில் திருப்புங்க. கோனில் எப்படி திருப்பினீங்க, எவ்வளோ கூலாக ஓட்டுனீங்க. கோன் தான் இது, ஸ்லோவாக போங்க. இது கோன் தான் இது. மெதுவாக ரைட்டில், அப்படியே ரைட்டில் திருப்புங்க. ரைட்டாக வெறும் பொறுமை, அவசரமே வேண்டாம். கூல ரொம்ப இல்லை, நின்று போகலாம் பொறுமையாக, ஜாலியாக போங்க. லெஃப்ட் வாங்க. நீங்கள் இங்கே பாருங்க, முன்னாடி தவிர வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. அது மாறவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டு, மெதுவாக லெஃப்ட் வாங்க. ரைட்டாக ஒரு சைடாக ஓட்டுங்க. லெஃப்ட்லேயே இருங்க, அவர் விட்டுருங்க. லைட்டாக லெஃப்ட் இப்படி வந்துருங்க. போட்டோம். ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸ்லோவாக பிரேக் மேலே காலை வச்சுக்கோங்க. ஸ்லோவாக போங்க. ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மேலேருந்து இறங்குது இல்லையா, ஃப்ளைஓவர்லேருந்து. ஸோ போயிட்டே இருக்கும்போது முன்னாடி போகிறவங்க டக்குன்னு பிரேக்கை யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் வேணும். ஸோ அந்த கண்ட்ரோலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் வந்து கூலாக ஓட்டிக்கணும். கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் காமிங்க. நிற்கிறாரு பாருங்க ஒருத்தர், அவர்கிட்ட போகக்கூடாதுன்னா அந்த பக்கம் லைட்டாக காமிச்ச மாதிரியே போகணும். அவர் லெஃப்ட்டில் நின்னார்னா நீங்கள் எந்த பக்கம் காமிக்கணும், ரைட்டில் காமிச்ச மாதிரியே போய்க்கணும். அவர் ரைட்டில் நின்னார்னா நீங்கள் லெஃப்ட்டில் காமிச்ச மாதிரியே போய்க்கணும். அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான், அப்படியே போகலாம். சூப்பர், போங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணுங்களேன். லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க. பஸ் விட்டுருங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் நடுவில் போயிடுங்க. இப்போ போகலாம். இப்போ போங்க. சூப்பர். லைட்டாக லெஃப்ட்டு, குட். அப்படியே போங்க. லைட்டாக லெஃப்ட், அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.